சேலம் மாவட்டத்தில் அரசு கரும்பாலைக்கு கொள்முதல் செய்த கரும்புக்கு 5 கோடி ரூபாய் வரை நிலுவையில் உள்ள தொகையை விடுவிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். தமிழ்ச்செல்வன், வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பாக விவசாயிகள் தரப்புல என்ன சொல்லப்படுது? முழு விவரங்கள் என்ன? சேலம் மாவட்டத்தில் கரும்பு உற்பத்தியில் 30,000 ஏக்கருக்கு மேலாக ஆண்டுதோறும் உற்பத்தி செய்யப்படுகிறது. குறிப்பாக இந்த கரும்பு உற்பத்தியில் 50,000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் முதல் 6 மாதங்களாக உற்பத்தி செய்யப்பட்ட கரும்புகளுக்கு, குறிப்பாக அனைத்து கரும்புகளும் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அரசு கரும்பாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு உரிய பணம் இதுவரை வழங்கவில்லை என்று கூறி விவசாயிகள் வேதனை தெரிவிச்சிருக்காங்க. பணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அதேபோன்று சுற்றுலாத்துறை அமைச்சர், இது மட்டும் இல்லாமல் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் மனு வழங்கியுள்ளார்கள். இந்த நிலையில் குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் கடந்த 6 மாதங்களில் மட்டுமே 50,000 டன்னுக்கு மேலான கரும்புகள் உற்பத்தி செய்யப்பட்டு கரும்பாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அதற்கு இதுவரை 5 கோடிக்கு மேலான பணம் நிலுவையில் உள்ளதால் அந்த பணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை விவசாயிகள் முன் வச்சிருக்காங்க. இந்த நிலையில் விவசாயிகள் மட்டும் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். இதே மாதிரியான பாதிப்புகள் இருக்கு. இதனால உங்க குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படுது? ஐயா, என்ன எங்களுக்கு பாதிப்புனாங்க, நாங்க பொழுதுனைக்கு பாடுபட ரெடிங்க. நாங்க விவசாயிகள், எங்களுக்கு இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. கரும்பு விவசாயி நாங்க ஒரு வருஷம் பாடுபடுறோம். கடனை வாங்கி வட்டிக்கு வாங்கி தான் இன்னைக்கு நம்ம கரும்பு பயிரிட்டு இருக்கிறோம். ஆனா நவம்பர் மாசம் போட்டது இன்னும் வரல, எங்களுக்கு பணம் வரல. மோகனூர் அரசு சக்கரை ஆலையில தான் போட்டோம். இங்க சேலம் மாவட்ட விவசாயிகள் 15,000 டன்னுக்கு மேல நீங்க அனுப்பி இருக்கிறோம். சுமார் 5 கோடி மேல எங்களுக்கு பணம் வர வேண்டியது இருக்குது. இதுவரையும் பணம் வரல. வட்டிக்கு வாங்கின இடம் 2வது ட்ரிப் நாங்க கடன் வாங்கின கட்டணம் அடுத்து தர மாட்டாங்க. இதை நம்பிதான் நம்ம இருந்தோம். சென்ற ஆண்டு 2 வாரத்துல பணம் எங்களுக்கு வங்கி கணக்குல வர வந்தது. ஆனா இந்த ஆண்டுகள் இந்த வாரம் வரல. ஆனா இங்க இருக்கிற பிடிஓ என்ன சொல்றாருன்னா, இந்த வாரம் வந்துரும் இப்படியே 6 மாசம் கொண்டு வந்துட்டாரு. எங்களால முடியாத சூழ்நிலை தான் மாண்பு தமிழக முதலமைச்சர் கோரிக்கை மனு வச்சோம். மாவட்ட ஆட்சித்தலைவர், சுற்றுலாத்துறை அமைச்சர் அலுவலகம் எல்லாமே மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். எங்களுக்கு விவசாயிகளுக்கு நாங்க இன்னைக்கு எங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே முதலமைச்சருக்கு தெரியும். எங்களுக்கு வங்கி கணக்குல உடனடியாக வர வைக்கிறதுக்கு அவர் முன் வரணும். அதே போல இன்னைக்கு கொடுத்திருக்க 2,950 தான் ஒரு டன்னு கொடுத்திருக்காரு. 2023-24 இந்த 2,950ல 1,400 ரூபாய்க்கு மேல வெட்டுக்கூலி ஆயிருது. 800 ரூபாய் வெட்டுக்கூலியா மேல 400 ரூபாய் சேர்த்து வாங்குறாங்க. இதுலயே எங்களுக்கு அவ்வளவு பணம் போயிருது. எல்லா பணமும் வந்தாலும் வாங்கின கடன் நான் கட்ட முடியாத நிலைமையில இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு டன்னுக்கு 5,000 ரூபாய் விலை உயர்த்தியும் வெட்டுக்கூலியும் அரசை ஏத்துக்கிறதுக்கு மாண்பு தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே அறிவிச்சிருக்காரு. 3,500 கொடுக்குதா சொல்லி போன வாரம் சட்டமன்றத்தில் அந்த 3,500 மறுபரிசீலனை செஞ்சு 5,000 ரூபாய் டன்னுக்கும் வெட்டுக்கூலியும் அரசை ஏத்துக்கிறதுக்கு எங்களுக்கு நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி மாண்பு தமிழக முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இதே போல எங்களுக்கு காலதாமதம் பண்ணினால் நாங்கள் கரும்பு பயிரிடத்தை விட்டுட்டு கத்திரிக்காயோ மற்ற சுரக்காய் இந்த மாதிரி ஒரு 3 மாசம் 2 மாசம் பயிருக்கு நாங்கள் போற மாதிரி வந்துடும். இந்த நிலைமை நீடிக்காத அளவுக்கு மாண்பு தமிழக முதலமைச்சர் உதவி செய்யணும்னு சொல்லி நாங்கள் கரும்பு விவசாயிகள் சார்பில் நான் கோரிக்கை கொடுக்குறாங்க. கரும்பு உற்பத்தி செய்யும் விவசாயிகள் உடனடியாக இந்த நிலுவையில் உள்ள பணத்தை வழங்க வேண்டும். அவ்வாறு வழங்காவிட்டால் தனது குடும்பத்தில் படிக்கும் பள்ளி குழந்தைகளுக்கு மற்றும் கல்லூரி படிக்கும் குழந்தைகளுக்கு பணம் செலுத்த முடியாத நிலைமை இருப்பதாகவும், அதே மாதிரி கரும்பு கொள்முதல் விலையை உயர்த்தி கொடுக்காவிட்டால் விவசாயத்தை விட்டு தவிர வேற வழி இல்லை என்று வேதனை தெரிவிச்சிருக்காங்க. உங்களுடைய நேரடி கள விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன்.